இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, சே இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர், இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன விஜய் பிரபாகர் போட்டோ தேமுதிக போட்டோ போட்டா பீனிக்ஸ் பர்மர் வந்து பயமா பயமா பயம்னா பயம் சொல்லுங்க. கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி, எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி. நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு. கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா பையன் வேறு, அது வேறு, ஆனா கட்சி என்பது வேறு. இங்க நான் இளைஞரணி செயலர் ஒரு தொண்டன், உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும். ஏன்னா நம்ம கூட இந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலர் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி, எத்தனை எம்எல்ஏ, இதைத்தான் பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும். ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர, தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம், நமக்கான வெற்றி வரும். ஏன்னா அவ்வளோ திறமையான ஆளுங்க நமக்குள்ள இருக்காம கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும்.